உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். த அல்சிமர் டிசீஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வயது முதிர்வு காரணமாக, குறிப்பாக 50 வயதுக்கு மேலாக 60 வயது என்று ஆகின்ற நிலையிலே த ஏஜ் ரிலேட்டட் டிசார்டர் என்று சொல்லப்பெறுகின்ற நிலையிலே மறதி என்பது இயற்கை. இந்த மறதி அதிகமாகின்ற பொழுது டிமென்ஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தினுடைய நிகழ்வுகள் அத்துணையும் மறந்து போகின்ற நிலைக்கு தள்ளப்பெறும். இப்படி ஞாபக மறதி என்று வருகின்ற பொழுது சாமந்திப்பூ, குறிப்பாக மஞ்சள் சாமந்தி என்பது ஒரு நல்ல மருந்தாகி நெர்வைன் டானிக் என்கின்ற வகையிலே பணி செய்து நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தந்து, குறிப்பாக மூளை நரம்புகளுக்கு நலம் தந்து அதனுடைய மின் ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக இந்த சாமந்தி பூ விளங்குகிறது. ஒரு சாமந்தி பூ எடுத்து அதனுடைய இதழ்களை எடுத்து நீரில் இட்டு காய்ச்சி அதனோடு தேனும் சிறிது சீரகமும் கலந்து நாம் அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே நாளடைவிலே இது ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்கும். வல்லாரையை போல இது ஒரு நெர்வன் டானிக், பிரெயின் டானிக், பூஸ்டர், மெமரி பூஸ்டர் என்றெல்லாம் சொல்லுகின்ற வகையிலே இந்த சாமந்தி பூ தீநீர் என்பது அன்றாடம் நாம் பருகி வருகின்ற பொழுது நம்முடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் மூளையினுடைய செயல்பாட்டை, சுறுசுறுப்பை அதிகப்படுத்தும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள், 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், சிறு பிள்ளைகள், சிறுவர்கள் என்று நாம் சொல்லுவோம். இப்படிப்பட்ட வயதிலே ஏற்படுகின்ற சளி, இருமல், ஜலதோஷம், த காமன் கோல்டு என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது மஞ்சள், குர்குமா லாங்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, டர்மெரிக் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற மஞ்சள் பொடி. இந்த மஞ்சள் பொடி ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நோய் நீக்கியாக விளங்குகிறது. வீக்கம், வலியை கரைச்சியாக இது திகழ்கிறது. இப்படி சளி கண்டபோது அரை தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்து அதை சுத்திகரித்து அதனோடு போதிய தேன் சேர்த்து காலை மாலை என்று சில நாட்கள் உள்ளுக்கு பருகச் செய்கின்ற வகையிலே, அல்லது இந்த மஞ்சளை பாலிலிட்டு கொதிக்க வைத்து தேன் சேர்த்து கொடுக்கின்ற நிலையிலே ஒரு சில நாட்களிலே இந்த ஜலதோஷம் என்று சொல்லக்கூடிய மூக்கிலிருந்து நீர் வடிதல், இருமல், தொண்டைக்கட்டு, மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற நோய்களிலே இருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, மஞ்சள் கரிசாலை அல்லது வெள்ளை கரிசாலை, எக்லிப்டா புரஸ்டேட்டா அல்லது எக்லிப்டா அல்பா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, இங்கே நாம் கரிசாலையினுடைய சூரணத்தை வைத்திருக்கின்றோம். இந்த மஞ்சள் கரிசாலை ஜாண்டிஸ் என்று சொல்லுகின்ற மஞ்சள் காமாலையை போக்குகின்ற ஒரு நல்மருந்தாக விளங்குகிறது. பித்தத்தை, உபரியான பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக இருந்து ஒரு ஹெப்பாட்டோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல், மண்ணீரல், இருவித ஈரலுக்கும் பலம் தரக்கூடிய ஒன்றாக, வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதனோடு சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற சிக்கல்களை போக்கக்கூடியதாக இந்த கரிசாலை விளங்குகிறது.
சிறுநீர் எரிச்சலாக போவது, சிறுநீர் பாதையிலே இருக்கின்ற அடைப்புகள், சிறுநீரகத்தினுடைய அழற்சி இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த கரிசாலை என்று சொல்லக்கூடிய மஞ்சள் கரிசாலையும் சரி, வெள்ளை கரிசாலையும் சரி நமக்கு பயன் தருகிறது. அதனோடு உள்ளி என்று சொல்லுகின்ற அல்லியம் சாட்டிவம் என்கின்ற கார்லிக், ஆங்கிலத்திலே கார்லிக் என்கின்ற ஒன்று, இது உணவுக்கு பயன்படுத்துகின்ற ஒன்றாக இருப்பினும் இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே உடலுக்கு உள்ளே ஏற்படுகின்ற நச்சுக்களையும் உடலுக்கு மேலே இருக்கின்ற நச்சுகளையும் போக்குகின்ற உள்மருந்து புறமருந்தாக பூண்டு விளங்குகிறது. விஷக்கடிகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே நஞ்சு உணவிலே சேர்ந்திருந்தாலும், சில் விஷங்கள் என்கின்ற வகையிலே பூச்சி கடிகளாலே உள்ளே சேர்ந்தாலும் இந்த பூண்டினுடைய சாறு நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. அல்லியம் சட்டிவம் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லீசின் என்கின்ற வேதிப்பொருள் வீக்கம் கரைச்சியாக, வலி குறைச்சியாக விளங்குகிறது. அதோடு கூட அதில் இருக்கின்ற சத்துவம் சாதாரணமாக கந்தக சத்துவம் என்று சொல்லுவது வழக்கம், சல்ஃபர் என்று சொல்லுவது வழக்கம். அந்த சல்ஃபர் என்கின்ற சத்துவம் புண்களை ஆற்றக்கூடியது, வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடியது, நோய் கிருமிகளை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இதனோடு ரிசினஸ் கம்யூனிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, கேஸ்டர் பீன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, இந்த ஆமணக்கு வித்து என்று தமிழிலே சொல்லக்கூடிய ஒன்று, அதிலே இருந்து எடுப்பது கேஸ்டர் ஆயில் என்று சொல்லுகின்ற விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் ஒரு கூலண்ட் என்கின்ற வகையிலே நமக்கு பயன் தருகிறது. அதோடு கூட மலத்தை லேசாக இளக்கி வெளித்தள்ளக்கூடிய மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை விளக்கெண்ணெய் பெற்றிருக்கிறது. வயிற்று வலியை, வயிற்று உப்புசத்தை போக்கக்கூடியதாக, வாதத்தை, குண்மத்தை நீக்கக்கூடியதாக இந்த விளக்கெண்ணெய் விளங்குகிறது. இவை உள்ளுக்கு நாம் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த நிலைகளை நமக்கு தருகின்ற வகையிலே, மேலுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது மேலே ஏற்படுகின்ற வீக்கம், பூச்சிக்கடிகளுடைய அரிப்பு, எரிச்சல், நிறம் மாற்றம் இவற்றை போக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த விளக்கெண்ணெயோடு சேருகின்ற பூண்டு கரிசாலை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு கரிசலாங்கண்ணி, விளக்கெண்ணெய் மற்றும் பூண்டை பயன்படுத்தி உடலில் பித்தம் மற்றும் வாதம் அதிகரிப்பதால் ஏற்படக்கூடிய தோல் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, அதே போல காய்ச்சலினால் ஏற்படக்கூடிய நெறிக்கட்டி, காய்ச்சலினால் ஏற்படக்கூடிய உடல் வீக்கம், வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கரிசலாங்கண்ணி இலைப்பொடி, பூண்டு பற்கள், விளக்கெண்ணெய். கரிசலாங்கண்ணி இலை நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா அந்த இலையை அரைச்சி நம்ம சாறு புழிஞ்சு அந்த சாருக்கு சம அளவு நம்ம விளக்கெண்ணெய் விட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து காய்ச்சி அப்புறம் பூண்டு தட்டி போட்டு இந்த மருந்து தயார் பண்ணலாம். இந்த மாதிரி இலை பொடியாக இருந்தால் நம்ம முதல்ல கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கரிசலாங்கண்ணி இலை பொடி நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துட்டு இதோட தண்ணி விட்டு கஷாயம் ரெடி பண்ணிடலாம். கரிசலாங்கண்ணி இலை பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. அதே போல ஒரு சிறந்த ஆன்டிவைரல் ஏஜென்ட்டாகவும் இருக்கிறதுனால வைரஸ் கிருமியினால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான பித்தம், பிலுருபினை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா இருக்கு. பொதுவாக ஹெப்படைட்டிஸ் போன்ற வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும்பொழுது நமக்கு பிலுருபின் லெவல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கல்லீரல்ல நோய்கள், கல்லீரல் பாதிப்பு ஏதாவது இருந்தாலும் நமக்கு அந்த சமயத்திலையும் பிலுருபின் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருக்கும்பொழுது கரிசலாங்கண்ணியை நம்ம தொடர்ந்து மருந்தா பயன்படுத்திட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள பிலுருபின் அளவை குறைக்கிறது மட்டும் இல்லாம அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா இந்த கரிசலாங்கண்ணி இருக்கு. உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை சமன்படுத்தக்கூடிய மருந்தா இருக்கு. நமக்கு பித்தம் உடல்ல அதிகமாகும் பொழுது தோல்ல எரிவு உண்டாகும், அதே போல நமைச்சல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். பித்தம் சம்பந்தமான தோல் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால நம்ம கரிசலாங்கண்ணி இலைச்சாறு அல்லது இலை பொடி கஷாயம் இந்த மருந்துல சேர்க்கிறோம். இது நல்லா கொதிச்சு கஷாயமா ஆனதும் நம்ம
விளக்கெண்ணெய் இதோட சேர்த்து பூண்டு பற்களும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பூண்டு பற்கள் இதோட தட்டி போட்டுக்கலாம். பூண்டு ஒரு சிறந்த கிருமி நாசினியா இருக்கிறதுனாலையும், ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்டா இருக்கிறதுனாலையும், ஒரு ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்டா இருக்கிறதுனாலையும், பூஞ்சை காளான் தடுப்பு மருந்தா இருக்கிறதுனாலையும் நம்ம பூண்டு சேர்க்கிறோம். அதே போல பூண்டு வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா இருக்கு. இப்போ இந்த கஷாயம் தயாராயிடுச்சு. இதோட நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். கஷாயம் நம்ம 20 ml அளவுக்கு கஷாயம் இருந்ததுன்னா விளக்கெண்ணெய் ஒரு 30 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கஷாயத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு நல்லா தைலப்பதம் வர வரைக்கும் நம்ம இதை காய்ச்சணும். காய்ச்சிட்டு இந்த விளக்கெண்ணெயை நம்ம தினமும் இரவு தூங்க போறச்ச உணவுக்கு பின் 30 ml அளவுக்கு ஒரு 3-5 நாட்கள் குடிக்கும் பொழுது நமக்கு உடலில் உள்ள அதிகப்படியான உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல குடலில் தேங்கியுள்ள அதிகப்படியான வாதத்தையும், நம்ம உடல்ல தேங்கியுள்ள அதிகப்படியான வாத நீர் தேக்கத்தையும் போக்கக்கூடிய மருந்தா இருக்கும். வாத நீர் தேக்கம் நமக்கு குறையும் பொழுது வீக்கம் கம்மியாகும். எடிமான்னு சொல்லக்கூடிய வீக்கம் குறையும். அதே போல இது ஒரு சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாகவும் அனால்ஜசிக்காகவும் இருக்கிறதுனால நமக்கு வலி கம்மியாகும், வீக்கம் குறையும். தோல்ல உண்டாகக்கூடிய தடிப்பு, நமைச்சல், எரிச்சல் இது எல்லாமே இது போடும்போது சரியாயிடும். இது நம்ம உள்ளுக்கு மருந்தாகவும் குடிக்கலாம். அதே போல வெளிப்பூச்சு மருந்தாகவும் தோல் நோய்களுக்கு பயன்படுத்தலாம். வாதம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய தோல் நோய்களுக்கு, வெடிப்பு உண்டாகக்கூடிய தோல் நோய்களுக்கெல்லாம் இதை நம்ம மேல் பூச்சி மருந்தா போடலாம். இதை நம்ம இப்போ வடிகட்டிடலாம். இது அப்படியே குடிக்க கஷ்டமா இருந்ததா நம்ம வெந்நீர்ல மிக்ஸ் பண்ணி கூட இதை குடிக்கலாம். மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் வாரம் ஒரு முறை இதை மருந்தா பயன்படுத்திட்டு வரும் பொழுது மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவும் குடலை சுத்தம் செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். கரிசலாங்கண்ணி இலை கஷாயம், பூண்டு மற்றும் விளக்கெண்ணெய் சேர்ந்த இந்த தைலத்தை தினமும் 30 ml அளவுக்கு இரவு நேரத்துல பருகிட்டு வரும் பொழுது 5-7 நாட்கள் எடுத்துக்கும் பொழுது உடலில் தேங்கியுள்ள அதிகப்படியான பித்த நீரையும் வாதத்தையும் வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், வீக்கம் மற்றும் வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும், காய்ச்சலினால் ஏற்படக்கூடிய நெறிக்கட்டிகளை போக்கக்கூடிய மருந்தாகவும், தோல் நோய்களுக்கான மேல்பூச்சு மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, கரிசாலை சாறு, அதனோடு விளக்கெண்ணெய், பூண்டு இவை மூன்றையும் சேர்த்து தைல பதத்திலே நாம் இங்கே காய்ச்சி வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் இரவு நேரத்திலே படுக்க போகும் முன் 15 முதல் 30 ml வரையிலே உடல் வாகுக்கு ஏற்றவாறு பருகிவிட்டு படுக்கின்ற நிலையிலே வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற வாதம் என்கின்ற காற்று மாசுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே வயிற்றிலே இருக்கின்ற மலத்தை 2 முறை அல்லது 3 முறை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. இப்படி வயிற்றிலே இருக்கின்ற அழுக்குகள் வெளியேறுகின்ற பொழுது பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக, குடலினுடைய உறிஞ்சும் தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக இது நமக்கு பயன் தருகிறது. அதனோடு காமாலை என்று சொல்லக்கூடிய ஜாண்டிஸ், அதற்கான ஈரல், வீக்கம் இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த கரிசாலையும் சரி பூண்டும் விளக்கெண்ணையும் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. குட்டம் என்று தமிழிலே சொல்லுவார்கள், குஷ்டம் என்று வடமொழி பெயரிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. அது லெப்ரசி என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற ஒன்று. குட்டம் என்று சொன்னால் குறை நோய் என்றுதான், டெஃபிஷியன்சி என்றுதான் நாம் ஆங்கிலத்திலே பொருள் கொள்ள வேண்டும். அதை லெப்ரசி என்று கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எந்த குறைபாடு இருந்தாலும் அது குட்ட நோய் என்று சொல்லப்பெறுகின்ற ஒன்று. தோலிலே ஏற்படுகின்ற எந்த நோயாக இருந்தாலும் அதை மருத்துவ பாஷையிலே குட்டநோய் என்று குறிப்பது வழக்கம். அப்படி தோலிலே ஏற்படுகின்ற அரிப்பு, தடிப்பு, எரிச்சல், சிவந்த தன்மை, கொசுக்கடி, பூச்சிக்கடி இவற்றினாலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், இவற்றுக்கு மேற்பற்று மருந்தாக இந்த எண்ணெயை தடவுவதனாலே தோலை பற்றிய நோய்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. உள்ளுக்கு பருகுவதனாலே
இந்த கிளாண்டுலார் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய நெறிக்கட்டிகள், இந்த நெறிக்கட்டிகளை கரைத்து வலியை தணிக்க செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது, காய்ச்சலை தணிக்க செய்யக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கரிசாலை, பூண்டு, அதனோடு சேர்ந்த விளக்கெண்ணெய் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.